கர்த்தருக்குள் அன்பான தேவ பிள்ளைகளே, ஆண்டவரும் இரட்சகரும் ஆகிய இயேசுவின் நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளிலேயும் 1 ராஜாக்கள் 18வது அதிகாரம் அவனுடைய 42வது வசனத்தை வாசிக்கிறேன். ஆகாப் போஜனபானம் பண்ண போனான். பின்பு எலியா கர்மேல் பர்வதத்தினுடைய சிகரத்தின் மேல் ஏறி தரையிலே பணிந்து தன் முகம் தன் முழங்காலில் பட குனிந்து என்று எழுதியிருக்கிறத பார்க்க முடியும். எலியா என்கிற தேவ மனுஷனுக்கு இருந்த ஒரு நல்ல பழக்கம் என்ன தெரியுமா? தேவ சமூகத்திலே தலை குனிகிறவனாய் இருந்தான். அதனால தேவன் அவனை எல்லா இடத்துலையும் தலை நிமிரதான் வைத்தார். இன்னைக்கு என் மெசேஜோடைய தலைப்பு அதுதான், உங்களை தலை நிமிர செய்வார் என்று நான் பேச விரும்புகிறேன். அடிக்கடி என் செய்தியில பேசுகிற ஒரு கூற்று உண்டு. என்ன தெரியுமா? நீ தேவனுக்கு முன்பாய் தலை குனிந்தால் மற்றவர்களுக்கு முன்பாக தலை நிமிர்ந்து வாழ்வா என்று நான் பேசுவேன். ஆனால் நிறைய பேர் இன்னைக்கு மனிதனுக்கு முன்பாக ஆமாசாமி போட்டுக்கொண்டு கையை கட்டி கொண்டு அப்படி தலை குனிந்த ஒரு வாழ்க்கையை வாழ்கிறான். ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், எலியா நமக்கு சொல்லுகிறார், நீ அவருக்கு முன்பாக தலை குனிந்தால் மற்ற எல்லாருக்கு முன்னாடியும் நீ தலை நிமிர்ந்துதான் வாழ்வாய். இன்னைக்கு வேலை செய்கிற இடத்துல தலை குனிந்து போய்விட்டாய் என்று கவலைப்படுகிறாயா? ஊழியத்தில் தலை நிமிர முடியலையே என்று கவலைப்படுகிறாயா? உன் சொந்த பந்தங்கள் நடுவில் தலை குனிந்து கொண்டு இருக்கிறாயா? கடன்காரங்களை பார்க்கும்போது தலை குனிந்து வேதனைப்பட்டு கொண்டிருக்கிறாயா? இன்னைக்கு கவலைப்படாத. நீ அவருக்கு முன்பாக போய் உன்னை நீ தாழ்த்தி தலை குனிந்தால் அவருக்கு முன்பாக மற்றவர்களுக்கு முன்பாக உன்னை தலை நிமிர பண்ணுவார். லேவியராகமம் 26வது அதிகாரம் அவனுடைய 13வது வசனம் சொல்லுகிறது, நீங்கள் எகிப்தியருக்கு அடிமைகளாய் இராதபடி நான் அவர்கள் தேசத்திலிருந்து உங்களை புறப்பட பண்ணி உங்கள் நுகத்தடிகளை முறித்து உங்களை நிமிர்ந்து நடக்க பண்ணின உங்கள் தேவனாகிய கர்த்தர் என்று சொல்லுகிறார். அவரை உங்களை கூனி கூனி நடக்க விட மாட்டார், தலை குனிந்து நடக்க விட மாட்டாராம். உன்னை நிமிர்ந்து நடக்கிற தேவனா? இன்னைக்கு கடன்காரங்களை பார்க்கும்போது தலை குனிகிறையா? இல்லாட்டி வேலைக்கு போகும்போது தலை குனிகிறையா? உன் குடும்பத்தில் உள்ள எல்லார் முத்திலையும் தலை குனிகிறியா? தேவ பிள்ளையே, இன்னைக்கு அவருக்கு முன்பாக நீ தலை குனிந்தால் மற்றவர்களுக்கு முன்பாய் தலை நிமிர்ந்து நீ நடக்கலாம். என் வாழ்க்கையில நான் அவருக்கு முன்பாக போய் தலை குனிந்த போது அவர் எல்லாருக்கும் முன்னாடியும் என் தலையை நிமிர பண்ணினார். சங்கீதம் 20:8 சொல்லுகிறது, அவர்கள் முறிந்து விழுந்தார்கள், நாங்களோ எழுந்து நிமிர்ந்து நிற்கிறோம் என்று. இன்னைக்கு விழுந்து கிடக்கிற நீ, கர்த்தர் உன்னை எழும்ப பண்ண போகிறார். எல்லாருக்கும் முன்னாடி தலை குனிந்த உன்னை தலை நிமிர்ந்து வாழ பண்ணுகிற தேவன். ஒருவேளை உன்னால தலை நிமிர முடியலையே, அன்னைக்கு அந்த 18 வருட அந்த கூனிக்கு தலை நிமிர முடியவில்லை. ஆனால் இயேசு அவளை தொட்டபோது அவள் தலை நிமிர்ந்தாள். அவளை ஒரு பிசாசு தலை நிமிர முடியாதபடி கட்டி வைத்திருந்தது. இன்னைக்கு உனக்கு ஒரு ப்ரொமோஷன் வரவிடாதபடி, உனக்கு ஒரு உயர்வு வரவிடாதபடி, இல்லாட்டி உனக்கு ஒரு ஆசீர்வாதம் வரவிடாதபடி, உனக்கு ஒரு நன்மை வரவிடாதபடி உன்னை கட்டி வைத்திருக்கிற எந்த பிசாசனுடைய தந்திரமாய் இருந்தாலும் இந்த செய்தியை கேட்டுக்கொண்டு இருக்கும் போதே அவைகள் அவிழ்ந்து போகிறதை என் ஆவியிலே பார்க்கிறேன். நீரே அற்புதத்தை செய்து சாட்சியாக நிறுத்தும். இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறேன் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.